Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் பூபேஷ், விவரங்கள். வணக்கம் ஃபரிதா. தற்போது தமிழகத்தில் பள்ளிகளுக்கான விடுமுறை விடப்பட்டுள்ள சூழலில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பிரசித்தி பெற்ற ராமநாத சுவாமி திருக்கோவில் வழிபாடு செய்வதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் தொடர்ச்சியாக குவிந்து வருகின்றனர். குறிப்பாக இன்றைய தினம் சித்திரை மாத அமாவாசை தினம் என்பதால் தங்களோடு வாழ்ந்து வந்த முன்னோர்களுக்கு அங்கிருக்கக்கூடிய அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி தர்ப்பணம் அளித்து ராமநாத சுவாமி கோவிலுக்குள் அமைந்துள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் புனித நீராடுவதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் குவிந்திருப்பதன் காரணமாக இந்த பகுதி முழுவதும் மனித தலைகள் அதிகரித்து காணப்படுகின்றன. கோடை வெயிலை சமாளிக்கும் விதமாக முன்கூட்டியே தரிசனம் செய்ய வேண்டும் என்பதால் காலையிலேயே அதிக அளவில் மக்கள் குவிந்துள்ளனர். இந்த பகுதிக்கு வரக்கூடிய மக்களுக்கு அடிப்படை தேவைகள் உள்ளிட்டவற்றை கோவில் நிர்வாகம் சார்பில் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் இன்றைய தினம் சித்திர அமாவாசை தினத்தையொட்டி வழிபாடு செய்வதற்காக இந்த பகுதி முழுவதும் ஏராளமான மக்கள் குவிந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிதா, விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.